Hi viewers, welcome to Brintha Cookery Show. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சிக்கன் 1/4 kg எடுத்துக்கிறேன். பிரெட் கிரம்ஸ், மஞ்சள்தூள், சிகப்பு மிளகாய் தூள், ஒரு எக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், லெமன் ஜூஸ், இது வந்துட்டு அரிசி மாவு, அவங்கவுங்க விருப்பம் கார்ன்ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சால்ட். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லார்ஜ் சைஸ் பவுல் எடுத்துட்டு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனில் தண்ணி இருக்காமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகாய்த்தூள் போடணும், பிளாக் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டால் போதும், லெமன் ஜூஸ், சால்ட். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அரிசி மாவு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு, காரம் எல்லாம் நம்மளுடைய விருப்பம். இந்த மிக்ஸ்சர் வந்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. 45 minutes நான் எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு நான் ஊற வச்சிருந்தேன். இப்போ இது கூட நம்ம மீதி இருக்கிற பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணணும். பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா ஓட்ஸ் கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அது ஒன்றும் பாதியமாக உடைச்சிட்டு கூட நீங்கள் ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா பிரெட் கிரம்ஸ் சேர்த்தோன்னே தெரியும், நல்லா டிஃப்ரெண்ட் முந்தி இருந்திருக்கும். இப்போ நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம பிரெட் கிரம்ஸ் போட்டு ஒரு 2 minutes விட்டுடலாம். அது வந்துட்டு நல்லா அந்த சிக்கனோட சேரணும். அதுக்காக இப்போ வந்துட்டு நல்லா ஆயில் வந்துட்டு கொதிச்சிச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதில் நான் எந்தவித ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற ரெட் சில்லி பவுடர் தான், அதோட கலர் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிக்கனில் நல்லா அந்த கோட்டிங், பிரெட் கிரம்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால அந்த கோட்டிங் நல்லா இருக்கும். நம்ம ஆயிலில் போட்டாலும் பிரிஞ்சு வராது. அது நார்மலாக நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதெல்லாம் ஓட்ஸ் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க மேலே. இது நம்ம பிரெட் கிரம்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த மெத்தட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓட்ஸ் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையிலலாம் ஃபுட் கலர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு
கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃப்ரைஸ் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான ப்ராசஸ். நம்ம வீட்டிலே இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுட்டு நம்ம எவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.